சார், அதிமுக தலைவர்கள் வர்சஸ் பிஜேபி தலைவர் கடுமையான வார்த்தை போர் ஏன் இப்பொழுது? உண்மையாக சொல்லப்போனால் அதிமுக பாரதிய ஜனதா வார்த்தை போர் என்பது சில ஆண்டுகளாகவே நடந்து வருது. குறிப்பாக அண்ணாமலை பதவிக்கு வந்ததுலேருந்தே நடந்து வருது. ஜெயலலிதாவை பற்றியெல்லாம் ரொம்ப விமர்சனம் பண்ணி பேசுனதுனால தானே அந்த கூட்டணி முறிஞ்சுது. குறைஞ்சபட்சம் வெளியில் சொல்லப்பட்ட காரணம் அதுதானே. இப்போ ஜெயலலிதா படத்தையே போட்டு ஓட்டு கேட்கறது என்பது அது எப்படி பொருத்த முடித்ததாகும்? பாமக ஜெயலலிதா படத்தை சட்டமன்றத்தில் வைக்க கூடாதுன்னு சொன்னவங்க. 13 மந்திரிகள் களத்தில் இருக்காங்க. ஏன் சார் அது ஒரு தொகுதிக்கு இவ்வளவு பேர் தேவையா? திமுக பயப்படுகிறதா? உண்மையிலே இடைத்தேர்தலில் கௌரவ பிரச்சனையை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆனால் பல ஆண்டுகளாக அப்படிதான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். 2011 சென்சஸ், 2021 சென்சஸ், அடுத்த சென்சஸ் வரணும். கொரோனா காரணத்தை சொல்லி அதை விட்டாங்க. 2024 இப்போ பெண்களுக்கு இடஒதுக்கீடு 33% கொடுக்கணும். அடுத்த வருஷம் சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சா கூட புள்ளி உரம் கிடைக்கிறதுக்கு 2028, 2029 ஆயிரும். அப்போ இமீடியட்டா எந்த வாய்ப்பும் இல்லை. அதாவது 10.5 கொடுக்கறதுக்கும் எந்த வாய்ப்பும் இல்லை. கூட்டணி பலம், அப்போ திமுகவோட கூட்டணி பலம் மிக அதிகம். நமக்கே தெரியும். அஷ்யூர்டு ஓட் பேங்க் 40%, மினிமம் ஒர்ஸ்ட் எல்லாருமே சேர்ந்து 40% வாங்குவாங்க. 40%க்கு எதிரான ஒரு அணி கண்டிப்பாக பிஜேபி கூட்டணி, அதிமுக கூட்டணின்னு ரெண்டா இப்போதைக்கு அப்படிதான் தெரியுது. அண்ணாமலை இல்லை அப்படின்னா இது மாறலாம். விஜயோட ஓட்டு அது யாரை பாதிக்க போகுது? அது கண்டிப்பா திமுகவுக்கு எதிரான ஒரு ஓட்டு வங்கியை தானே அவர் திரட்ட முடியும். திமுகவுக்கு ஆதரவான ஓட்டு வங்கியை அவர் எப்படி திரட்டுவாரு? அப்போ திமுகவுக்கு எதிரான ஓட்டு வங்கிங்கிறது குறைந்தபட்சம் 3 கூறா பிரியும். அப்போ இந்த 3 கூறா பிரியும் போது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எதிர்கட்சிகளுக்கு ரொம்ப குறைவா தெரியுது. அப்போ சீமான் இடம்பெறக்கூடிய சாத்தியக்கூறு உள்ள அணி அது நிச்சயமா பிஜேபி அணி இல்லை. அதிமுக பிஜேபி அணிக்கு போச்சுன்னா சீமானுக்கு அதில் இடம் இல்லை. அதிமுக பிஜேபி அணிக்கு, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போகலை அப்படின்னா சீமானுக்கு அதிமுக கூட்டணி அது ஜெல்லா. இந்த இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாமே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பிறகு நமக்கு தெரிய வரும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா அதில் தான் நமக்கு ஓரளவுக்கு சில டேட்டா நம்ம கையில் கிடைக்கும். வணக்கம், இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு ஷாம் சார். வணக்கம் சார். சார், அதிமுக தலைவர்கள் வர்சஸ் பிஜேபி தலைவர் கடுமையான வார்த்தை போர் ஏன் இப்பொழுது? உண்மையாக சொல்லப்போனால் அதிமுக பாரதிய ஜனதா வார்த்தை போர் என்பது சில ஆண்டுகளாகவே நடந்து வருது. குறிப்பாக அண்ணாமலை பதவிக்கு வந்ததுலேருந்தே நடந்து வருது. அப்புறம் சமாதானப்படுத்துறதுக்கு பொது எதிரியான திமுகவை தோற்கடிக்க இபிஎஸ் குழுவுடன் ஜேபி நட்டா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அண்ணாமலை அடங்கிய பாஜக உயர்மட்ட குழு 2023 ஏப்ரல் 26 பேச்சுவார்த்தை நடத்தியது. இது நான் எழுதின கட்டுரையோட முதல் 4 வரிகள்ங்க. எப்போ 2023 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அப்புறம் அதுக்கு முந்தைய அண்ணாமலை ஆதரவு பேச்சாளர்கள்லாம் ரொம்ப பிஜேபி சப்போர்ட்டா பேசிட்டு இருந்தாங்க. அதிமுக பேச்சாளர்கள்லாம் அண்ணாமலை இருந்தால் பாரதிய ஜனதாவோட விடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இபிஎஸ் மறுநாள் செய்தியாளர்கள் சந்திச்சு பாரதிய ஜனதா கூட்டணி தொடர்கிறது, அண்ணாமலைக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஜகா வாங்கினாரு. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 1 இயர் பேக் நடந்த விஷயம்தான். பல கட்டுரைகள்ல எழுதியே இருக்கிறேன். அதுக்கு பிறகு அதிமுகவோட கூட்டணினா மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சாதாரண தொண்டராக கட்சியில் தொடர்வேன். இது அண்ணாமலை. ஆனா அவர் அண்ணன் எடப்பாடி அப்படின்னு அதே கூட்டத்துல பேசி அப்படி ஒரு சமரசம் தான் காட்டினாரு. இதுக்கு பிறகு பலதரப்பட்ட நிலைப்பாடு மாற்றம். இப்போ 2 வகையான போக்கு இதுல நம்ம பார்க்கலாம். பாரதிய ஜனதா தனித்து தான் போட்டியிடணும், திராவிட கட்சிகளோட கூட்டணி வைத்தால் எப்போது பாரதிய ஜனதா அல்லது பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். இது அண்ணாமலையோட கேள்வி. இதுல ஒரு நியாயம் இருக்கு, அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. காரணம், எல்லா மாநில தலைவர்களுக்கும் நம்ம கட்சி ஆட்சிக்கு வரணுங்கிற ஆசை இருக்கும், இல்ல ஒரு ஆட்சி கட்சியோட கூட்டணியில் இருக்கணுங்கிற ஆசை இருக்கும். ஆனா பிராக்டிகலா அது சாத்தியமாங்கிறது கேள்வி. சாத்தியப்படும் எப்போனா ஒரிசா மாதிரி ஒரு 10-15 வருஷம் வேலை பார்த்தா சாத்தியப்படலாம். இன்றைக்கு சாத்தியமானா இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, பிஜேபி கூட்டணி, பிஜேபி தலைமையிலான கூட்டணி 2014 என்ன ஓட்டு வங்கியோ கிட்டத்தட்ட அதே ஓட்டு வங்கி தான் இப்போதும். அது எடப்பாடி பழனிசாமி அதை சுட்டி காட்டியிருப்பாரு.
2014 தேர்தல் முடிவுகளை விட இப்போ ஒன்றும் பெருசா நீங்க வளர்ந்துடல. ஆனா 2014 2 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. இந்த முறை 2 சீட்டு ஜெயிக்கல. கிட்டத்தட்ட 18% தான் அந்த கூட்டணிக்கு ஓட்டு வங்கினா சீட்டு வின் பண்ணணும்ல. சீட்டு வின் பண்ணல. அப்போ பலவீனமா இருக்குன்னா பழைய நிலைமை என்னவோ அதான் தொடருது. அது போக இப்போ பாமக ஓட்டு வங்கி, அப்புறம் பிஜேபியிலே இருக்கிற ஸ்டார் வேட்பாளர்களுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. அந்த ஓட்டு வங்கியெல்லாம் கணக்கில் வச்சு தான் இந்த 18%. அப்போ இப்போ 2014 கூட்டணிலேயே நிறைய ஸ்டார் வேட்பாளர்கள் இருந்தாங்க. உதாரணமா விஜயகாந்த். அவங்களெல்லாம் கணக்கில் வச்சு அந்த அதெல்லாம் சேர்த்த பிறகுதான் அந்த 18% வந்துச்சு. அப்போ பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி 2026 தேர்தலில் எவ்வளவு வாங்கும் அப்படின்னா மக்களவை தேர்தலை விட குறைவாக தான் வாங்கும். என்ன காரணம்னா அது லோக்கல். இப்போ லோக்கலாக இருக்கிற தலைவர்கள், அதாவது ஸ்டார் கேண்டிடேட் ரொம்ப அதிகம். அப்போ அதிமுகலையும் ஸ்டார் கேண்டிடேட் இருப்பாங்க, திமுகலையும் இருப்பாங்க, பிஜேபிலையும் இருப்பாங்கன்னா மக்கள் வந்து யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னா ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுக, அப்படிதான் போகும். ஆனா எந்த வகையிலுமே வந்து பிஜேபியோட அதிமுக கூட்டணி வைத்து விட கூடாதுங்கிறது அண்ணாமலை ஸ்டாண்டு. அண்ணாமலை இல்லைன்னா நாங்க கூட்டணிக்கு தயார்னு ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்கறது வந்து அதிமுக ஸ்டாண்டா தெரியுது. ஜெயலலிதாவை பற்றி எல்லாம் ரொம்ப விமர்சனம் பண்ணி பேசுனதுனால அந்த கூட்டணி முறிஞ்சுது. குறைஞ்சபட்சம் வெளியில சொல்லப்பட்ட காரணம் அதுதானே. இப்ப ஜெயலலிதா படத்தையே போட்டு வந்து போட்டி கேட்கறது என்பது அது எப்படி பொருத்த முடித்ததாகும்? பாமக வந்து ஜெயலலிதா படத்தை வந்து சட்டமன்றத்தில் வைக்க கூடாதுன்னு சொன்னவங்க. இப்ப ஜெயலலிதா படத்தை போட்டு கேட்கும் போது இன்னும் சொல்லப்போனா ஜெயலலிதா சமாதியை எதிர்த்தவர்கள் இதெல்லாம் அன்னைக்கு முரசொலி தலையங்கத்துல ரொம்ப காரசாரமா எழுதியிருக்காங்க. முரசொலி உள்கட்டுறன்னு நினைக்கிறேன், ரொம்ப காரசாரமா எழுதியிருக்காங்க. எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அரசியல்ல பொதுவாக மாற்றங்கள்லாம் சகஜம்தாங்க. ஆனா இவரோட கூட்டணியே வைக்க மாட்டோம், இல்ல வந்து தேசிய கட்சிகள் வந்து தனியாக அவங்க தலைமையில ஒரு கூட்டணி அமைக்கணும், இதுதான் பிஜேபியோட ஸ்டாண்ட் அப்படின்னா அப்போ இதே நிலைமை தானே தொடரும். 2026 விக்கிரவாண்டியிலேயே அதே நிலைமை தானே வரும். விக்கிரவாண்டியில் வந்து ஆளுங்கட்சியான திமுக வந்து இருக்கிறதுனால அது ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தாலும் 13 மந்திரிகள் வந்து களத்துல இருக்காங்க. ஏன் சார் அது ஒரு தொகுதிக்கு இவ்வளவு பேர் தேவையா? திமுக பயப்படுகிறதா? உண்மையிலே இடைத்தேர்தல கௌரவ பிரச்சனையா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆனா பல ஆண்டுகளாக அப்படிதான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அப்போ இடைத்தேர்தலில் எதிர்கட்சி ஜெயிக்கவே முடியாதா அப்படின்னா ஜெயிச்சிருக்குங்க. அதை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. அதிமுகவே இடைத்தேர்தல் வெற்றியில உருவான கட்சி தானே ஒரு வகையில பார்த்தா. 73 திண்டுகள். அது பிறகு திமுக இடைத்தேர்தலில் ஜெயிச்ச வரலாறு இருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்துல யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக இருக்கும்போது இடைத்தேர்தலில் சமாஜ்வாதி காங்கிரஸ் வேட்பாளர் ஒருத்தர், கூட்டணி வேட்பாளர், அவர் ஜெயிச்சாரு. எல்லா மந்திரிகளும் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. யோகியே வந்து அங்க ரொம்ப முகாமிட்டு பிரச்சாரம் பண்ணாரு. ஆனா அது வந்து சிங்கிள் ஸ்டாண்டா இருக்கணும், அதாவது 1:1 இருக்கணும். அதுல வந்து ஆக்சுவலா பிஎஸ்பி அப்ப ஆதரவு கொடுத்தது, மாயாவதி கட்சியும் ஆதரவு கொடுத்தது. இங்க வந்து அப்படியான ஒரு நிலைமை இல்லை விக்கிரவாண்டியில. இன்னொரு ப்ராப்ளம் விக்கிரவாண்டியில என்னன்னா, பாமகவோட ஓட்டு அல்லது அவங்க பிரச்சாரம் இல்ல டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களோட பிரச்சாரம் எல்லாமே இடஒதுக்கீடு, வன்னியர்களுக்கு துரோகம், அப்படி வந்து ஒரு அந்த முனையிலேயே சுழலுது. நீங்க ஒரு வன்னியர்களோ இல்ல முதலியார்களோ நாடார்களோ யாரு அதிகமா இருக்காங்களோ அவங்களை கேண்டிடேட் போடுறதுதான் அரசியல் கட்சிகளோட சுவாபம். அப்போ எல்லா கட்சியும் வன்னியர் கேண்டிடேட் நிறுத்துதுன்னா நான் வன்னியர் ஓட்டு யாரு கிடைக்குதோ அவங்க தானே ஜெயிக்க முடியும். கண்டிப்பா. அப்ப நான் வன்னியர் ஓட்டு கிடைக்கணும்னா நீங்க இந்த இஷ்யூவை போலரைஸ் பண்ணா எப்படி கிடைக்கும்? 10.5% திமுக அரசு துரோகம் செய்து விட்டது அப்படின்னு போலரைஸ் பண்ணீங்கன்னா நான் வன்னியர் ஓட்டு பூராமே திமுக கூட்டணிக்குள்ள போகும், திமுக அணிக்குள்ள போகும். வெறுமனே வந்து வன்னியர் ஓட்டை மட்டும் வச்சு விக்கிரவாண்டியில ஜெயிச்சிட முடியாது. ஃபார் தட் மேட்டர் எந்த ஒரு கேஸ்டோட ஓட்டு வங்கியை மட்டும் வச்சு ஒரு தொகுதியில ஜெயிக்கவே முடியாது. அப்ப ஏன் பாமக இதுக்குள்ள நிக்குது? இது வந்து ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி. எனக்கு வந்து நான் வன்னியர் சங்க காலகட்டத்திலே வந்து சமூக நீதி கூட்டங்களுக்கு பேச போவேன். எப்போ 1985 அந்த காலகட்டத்தில் நான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எத்தனையோ கூட்டங்கள்ல கலந்துருக்கிறாங்க. அப்போ சமூக நீதிங்கிற ஒரு அடிப்படை, இந்த அடிப்படையில வந்து அப்போ வச்ச டிமாண்ட் என்னன்னா 20% இடஒதுக்கீடு, வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு மாநில அரசுக்கு. மத்திய அரசு படியில் 2% இடஒதுக்கீடு கேட்டார் டாக்டர்.
அதை இப்ப பாமக அதை எடுக்கிறதே இல்லை. மத்திய இடஒதுக்கீடுனா மத்திய ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்துடும். அப்ப 89 பாமக தோன்றின காலத்துல சொல்லப்பட்ட கொள்கை மத்திய அரசு வேலை வாய்ப்புல 2% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு. அதை இப்ப வந்து கன்வீனியன்ட்டா அதை விட்டாச்சு. இப்ப ஒன்லி மாநில அரசு 20% இடஒதுக்கீடு கொடுத்துருச்சு. எப்படி கொடுத்தா கலைஞர் ஆட்சி காலத்துல 100க்கும் மேற்பட்ட கம்யூனிட்டி ஒரு தொகுப்பா மாத்தி அதுல வந்து வன்னியர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு 20% கொடுத்துட்டாங்க. டாக்டர் அதை ஏத்துக்கிட்டாரு. என்ன காரணம்னா மற்ற கம்யூனிட்டி எல்லாமே நியூமரிக்கலி சின்ன சின்ன நம்பர் தான். ஸோ வன்னியர்களுக்கு வந்து ஒரு நல்ல சைசபிள் பார்ட்டிசிபேஷன் கிடைக்கும். இதுதான் அப்போ சொல்லப்பட்ட கருத்து. இது 89 கலைஞர் ஆட்சிக்கு வந்த உடனே நடந்தது. 87 தான் இடஒதுக்கீடு போராட்டம், சாலை மறியல், எம்ஜிஆர் ஆட்சி காலத்தோட இறுதி கட்டம், அது நிறைவு கட்டம். 87 எம்ஜிஆர் மறைஞ்சிட்டாரு. 88 பூரா வந்து கவர்னர் ஆட்சி. 89 கலைஞர் ஆட்சி வந்த உடனே தான் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி, அப்புறம் வந்து நிறைய வழக்குகளுங்க, 10,000 வழக்குக்கு மேல, அதை பூராத்தையும் அவர் வாபஸ் வாங்கிட்டு, அப்புறம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களுக்கு அவங்க சமூக நீதி போராளிகள், சோசியல் ஜஸ்டிஸ்க்காக போராடினவங்க சொல்லி ஒரு காம்பன்சேஷனுங்க 2 லட்சமோ 3 லட்சமோ ஒரு காம்பன்சேஷன் கொடுத்து, அதுக்கு பிறகு மாதம் நம்ம மொழிப்போர் தியாகிகளுக்கு எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி ஒரு மாதம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தொகையும் கொடுக்கப்பட்டது. இது எல்லாமே 89 காலகட்டம். அப்புறம் 90 காலகட்டம். 91 ஜனவரியில வந்து திமுக ஆட்சி டிஸ்மிஸ். 92 96 வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சி. அப்போ இது எல்லாமே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்தது. அதாவது 20% எம்பிசி இடஒதுக்கீடு, மொத்தம் நம்ம பேக்வர்ட் கிளாஸுக்கு வைத்திருந்த 50%த்துல 20% எடுத்து ஒரு தொகுப்பா மாத்தி கொடுத்தாச்சு. இந்த 20%க்குள்ள உள் ஒதுக்கீடு 10.5. இந்த உள் ஒதுக்கீடு கொடுப்பதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. கொடுத்தது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்கும்போது ஆட்சி தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்படுவதற்கு சற்று முன்பு. அப்போ டேட்டா கிடையாது. பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் முன்னாடி எடுத்த ஒரு டேட்டாவை பயன்படுத்தி அந்த அரசாணை வெளியிடப்பட்டது. அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகும்போது நீங்க கொடுக்கலாம், ஆனா தரவு இல்லை என்றுதான் அது நிறுத்தி வைக்கப்பட்டது. இப்ப தரவு எடுக்கலாம் நம்ம. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசி என்ன சொல்லுது? சென்சஸ் அதுதான் எடுக்கணும், நாங்க மாநில அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம், மத்திய அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் என்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க. ஆனா சென்சஸ் வந்து சென்ட்ரல் சப்ஜெக்ட்டுங்க, சர்வே வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். அதாவது நம்ம சில விஷயங்கள் செய்வோம் இல்லையா, இப்ப உள் ஒதுக்கீடு உதாரணமா, அது ஸ்டேட் சப்ஜெக்ட். இப்ப அதுக்கு நமக்கு தரவு வேணும்ல, அப்போ ஒரு சர்வே எடுக்கணும். இப்ப பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு நலத்திட்டம் நடக்கும், அதுக்கு நமக்கு சர்வே தேவை. ஆனா மாநில அரசு சர்வே எடுக்கிறத அவங்க பாலிசிக்குள்ள கொண்டு வர மறுக்கிறாங்க. சரி, மத்திய அரசாங்கம் காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் எடுக்குமானா அதுவும் எடுக்காது. 2011 சென்சஸ், 2021 சென்சஸ், அடுத்த சென்சஸ் வரணும். கொரோனா காரணத்தை சொல்லி அதை விட்டாங்க. 2024 இப்ப பெண்களுக்கு இடஒதுக்கீடு 33% கொடுக்கணும். அடுத்த வருஷம் சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சா கூட புள்ளி விவரம் கிடைக்கிறதுக்கு 2028 2029 ஆயிரும். அப்ப இமிடியேட்டா எந்த வாய்ப்பும் இல்லை. அதாவது 10.5 கொடுக்கறதுக்கும் எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனா அந்த 10.5 மட்டுமே வந்து தேர்தல் பிரச்சாரமாக, தேர்தல் பரப்புரையாக பாமக கட்டமைக்குது. இது அந்த கட்சிக்கு எதிர்பார்த்த வெற்றியை தருமா? இது கேள்விக்குறி. அதிமுக களத்துல இல்ல, அதனால அதிமுக ஓட்டு எங்களுக்கு கிடைக்கும், இது எல்லா கட்சியும் கிளைம் பண்ற விஷயம். அதிமுக ஓட்டு எவ்வளவு டிரான்ஸ்பர் ஆகுங்கிறது, இன்னும் சொல்ல போனா அதிமுக பாமக கூட்டணி இருக்கும்போது பாமக வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, அதிமுக ஓட்டு எங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகல, இதுதான் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. ஜெயலலிதா காலத்துல வந்துங்க பாமகவுக்கு நிறைய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன, ஆனா அவங்க வந்து ஜெயிக்கவே இல்லை. அப்ப ஜெயலலிதா வைத்த குற்றச்சாட்டு 2009 மக்களவை தேர்தல், ஜெயலலிதா வைத்த குற்றச்சாட்டு என்னன்னா பாமக ஓட்டு விழவே இல்லை, பாமகவும் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. அப்ப அன்புமணிக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்கறதா ஒப்பந்தம் கொடுக்கல, அவங்க கொடுக்க மறுத்துட்டாங்க. ஆனா அதுக்கு முந்தி கலைஞர் ஆட்சி காலத்துல போட்ட ஒப்பந்தம், அதுக்கு முன்பா பின்பா, அது 2004 அதுக்கு முன்பு போட்ட ஒப்பந்தத்துல கொடுத்தாங்க. கொடுத்துதான் டாக்டர் அன்புமணி அவர்கள் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக மாறினார். அப்போ இதெல்லாத்தையும் வந்து கம்பேர் பண்றாங்க, திமுக பிரச்சார மேடைகள்ல இதை கம்பேர் பண்றாங்க. அப்போ விக்கிரவாண்டிங்கிற ஒரு இடைத்தேர்தல், இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு 10.5% இதுக்குள்ள போய் நிக்குது.
ஆட்சிக்கு எதிரானது அது ஒரு தனியாக சொல்லப்பட்டாலும் ரொம்ப பிரதானமா பேசப்படுவது இந்த இந்த விஷயமா இருக்குது. இடஒதுக்கீடு சம்பந்தமான விஷயம். வன்னியர்களுக்கு வந்து திமுக அரசு துரோகம் செய்து விட்டது, இப்படியான ஒரு பிரச்சாரம். இது வந்து இடைத்தேர்தல்ல கை கொடுக்குமாங்கிறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் சந்தேகம். அதாவது பிரதமர் மோடி அவர்கள், ஜே.பி. நட்டா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவங்கெல்லாம் வந்து அழுத்தம் கொடுத்தாங்க அதிமுகவுடைய பொதுச் செயலர் திரு எடப்பாடி அவர்களுக்கு. அதை தாண்டி வந்து உட்கட்சி பூசல், அப்புறம் வந்து எதிர்கட்சி, இதையும் தாண்டி வந்து கட்சியை வந்து வெற்றிகரமாக நடத்துறது அவருடைய அரசியல் சாணக்கியத்தனம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? அவர் கட்சியை தன்னோட கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக உணரப்படுகிறது. உண்மையிலேயே கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையான்னு 2026 தான் தெரியும். ஏன்னா விக்கிரவாண்டியில ஒரு பரிசோதனை பண்ணி பார்த்துருக்கலாம். ஆனால் வந்து பின்வாங்கியாச்சு, ஒரு தேர்தல் புறக்கணிப்பு. ஸோ விக்கிரவாண்டி டேட்டாவை வச்சு நம்ம எதுவுமே பேச முடியாது. இது இன்னும் ஒரு சில இடைத்தேர்தல் வரதா ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டா அதுல கூட அதிமுக போட்டியிடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப 2026 வரைக்கும் இந்த நிலைமையை தான் எடப்பாடி பழனிசாமி தொடர விரும்புறாரு. தேர்தல் தோல்விக்கான காரணங்களை ஆராய்வதற்கு ஒரு ஆலோசனை நடக்குது, அவ்வளவுதான். இப்போ தேர்தல் தோல்விக்கான காரணம்ங்கிறது நமக்கே பல விஷயங்கள் ஆராயாமலே தெரியும். என்னன்னா தஞ்சாவூருக்கு தெற்க அதிமுக ஓட்டு வங்கி ரொம்ப சரிஞ்சிருக்கு. குறிப்பா முக்குளத்தூர் மத்தியில வந்து அதிமுக குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேர்ல அதிருப்தி இருக்கு. அதுக்கு பல்வேறு காரணங்கள், 10.5 கூட அதுல ஒரு காரணம் தான். இப்போ அதை மீட்டெடுக்கணும் அப்படின்னா பெரிய அளவுக்கு வேலை பார்க்கணும். வெறுமனே அந்த அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த தலைவர்கள் இருக்காங்க, எங்களோட தான் இருக்காங்கன்னு சொல்றதுனால மட்டும் அது மீட்டெடுக்க முடியாது. அப்போ ஒரு பெரிய சங்கு, அதாவது தஞ்சாவூர்ல இருந்து கிட்டத்தட்ட திருநெல்வேலி வரைக்குமான இத்தனை மாவட்டங்கள்ல இருக்கிற இத்தனை சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது குறைவா தெரியுது. அதான் மக்களவைத் தேர்தலை மட்டும் வச்சு நான் கணக்கில் எடுக்க விரும்பலைங்க. ஏன்னா மக்களவைத் தேர்தல் ஒரு பெரிய 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய ஒரு எம்பி தொகுதி. சட்டமன்றம்னு வரும்போது உள்ளூர் செல்வாக்கு ரொம்ப முக்கியம். அதிமுக உள்ளூர் செல்வாக்கு படித்த தலைவர்கள் இருக்காங்க, ஆனா டஃபா இருக்கும். இப்ப இதுவே மேற்கு மண்டலம், அங்க வந்து அதிமுகவுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா கூட்டணி பலம், அப்ப திமுகவோட கூட்டணி பலம் மிக அதிகம், நமக்கே தெரியும். அஷ்யூர்டு ஓட் பேங்க் 40%, மினிமம் ஒர்ஸ்டுக்கு ஒர்ஸ்ட் எல்லாருமா சேர்ந்து 40% வாங்குவாங்க. 40%க்கு எதிரான ஒரு அணி கண்டிப்பாக பிஜேபி கூட்டணி அதிமுக கூட்டணின்னு ரெண்டா இப்போதைக்கு அப்படிதான் தெரியுது. அண்ணாமலை இல்லை அப்படின்னா இது மாறலாம். அதுக்குள்ள நம்ம இப்ப போகல, ஏன்னா அது நமக்கு தெரியாது, அது எதிர்காலம். அப்ப அண்ணாமலை இருக்கிறாருன்னு தான் நம்ம வச்சுக்கிட்டு பேசுறோம். அண்ணாமலையே கண்டினியூஸா தொடர்ந்தாருன்னா, ஏன்னா அவருக்கு டென்யூர் முடியுதுங்க, தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்குன்னு யாருக்கும் தெரியாது. இப்பவுமே வந்து பாண்டிச்சேரியில பொறுப்பு தலைவர் போட போறாங்கன்னு தான் பேச்சு அடிபடுது. மேலிட பார்வையாளரை மாத்திருக்காங்க பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரியில. அதே மாதிரி இங்கேயும் செய்யலாம், செய்யக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லை. அண்ணாமலை தொடர்வதாக நம்ம அந்த காம்பினேஷன்லயே பேசணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 3 கூட்டணி. விஜயோட ஓட்டு அது யாரை பாதிக்க போகுது? அது கண்டிப்பா திமுகவுக்கு எதிரான ஒரு ஓட்டு வங்கியை தானே அவர் திரட்ட முடியும். திமுகவுக்கு ஆதரவான ஓட்டு வங்கியை அவர் எப்படி திரட்டுவாரு? அப்ப திமுகவுக்கு எதிரான ஓட்டு வங்கிங்கிறது குறைஞ்சபட்சம் 3 கூறா பிரியும். அப்ப இந்த 3 கூறா பிரியும் போது வந்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எதிர்கட்சிகளுக்கு ரொம்ப குறைவா தெரியுது. இதுல இன்னொரு கேள்வி ஒண்ணு சார். இப்ப விக்கிரவாண்டின்னு நம்ம பேசுறதுனால ஒரு நீண்ட ஒரு நிலைப்பாடுல இருந்தார் திரு சீமான் அவர்கள் வந்து இந்த தடவை வந்து ஒரு கூட்டணிக்காக சில வார்த்தைகள் வந்து அவர் வந்து பேசுறாரு. அது வந்து அவருடைய நிலைப்பாடு சரியா? அதாவது சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் வளர்ச்சி அடைகிறாருங்க. ஆனா 2% வளர்ந்தா 35%க்கு வர்றதுக்கு கொள்ள காலம் ஆகும். அது வரைக்கும் கட்சிக்காரன் சோர்ந்துருவான். ஏதாவது ஒரு அணிக்கு வந்துதான் ஆகணும். வரலைன்னா இப்படியே சொல்லிட்டே இருக்கலாம். அதாவது சீமானோட ஓட்டு வேற யாரையாவது பாதிக்கும். கூட விஜய் வேற வர்றாரு. அப்போ அவர் விஜய்க்கும் வந்து விஜயோடையும் கூட்டணி வைக்க தயாருங்கிற மாதிரியான ஒரு சமிக்கையை காட்டுறாரு. நான் விஜய் எந்த அளவுக்கு அதுக்கு தயாரா இருக்காருங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ சீமான் இடம்பெறக்கூடிய சாத்தியக்கூறு உள்ள அணி அது நிச்சயமா வந்து பிஜேபி அணி இல்லை. அதிமுக பிஜேபி அணிக்கு போச்சுன்னா சீமானுக்கு அதுல இடம் இல்லை. அதிமுக பிஜேபி அணிக்கு, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போகல அப்படின்னா சீமானுக்கு அதிமுக கூட்டணி அது ஜெல்லாகும். இந்த இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாமே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பிறகு நமக்கு தெரிய வரும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா அதுலதான் நமக்கு ஓரளவுக்கு சில டேட்டா நம்ம கையில கிடைக்கும். முதல்வராக திரு ஸ்டாலின் ஆளுமையில் வந்து சுணக்கம் இருப்பதா எதிர்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க.
அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? சுணக்கம்னு சொல்ல முடியாதுங்க. என்ன காரணம்னா, தொடர்ந்து அவரு டிராவல் பண்றாரு, பார்த்துட்டு தான் இருக்கிறோம். விக்கிரவாண்டிக்கு போகல. சொல்லப்போனா போகக்கூடாதுன்னு தாங்க நான் நினைக்கிறேன். என்னன்னா, இடைத்தேர்தலுக்கு இவ்வளவு தூரம் ஒரு நம்மளோட நேர விரயம், அப்புறம் எல்லா நிர்வாகம் எந்திரம் பூரா அங்க போய் குமியுது. கோட்டையில எல்லாம் மினிஸ்டர்ஸே கிடையாது. எந்த வேலையுமே நடக்காது. கடந்த ஒரு ஒரு ஓரிரு வாரமா சட்டமன்றத்தை முடிஞ்ச பிறகே எந்த வேலையுமே நடக்கலன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. அப்ப இடைத்தேர்தலுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தரணும்? இதை ஏன் இவ்வளவு பெரிய கௌரவ பிரச்சனையா மாத்தணும்? இதெல்லாம் எப்போதுமே நம்ம ஜனநாயகத்தில் இருக்கிற கேள்விக்குறிகள் தான். அப்ப முதலமைச்சர் போகல. ஆனா அதுக்கு மேல அவரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அனுப்புறாரு, உதயநிதி அவர்களை அனுப்புறாரு. அவரு 2 நாள் பிரச்சாரம். ஸோ ஆட்டோமேட்டிக்காவே அதுக்கான மொபிலைசேஷன், கிரவுடு எல்லாமே அங்க நடந்துகிட்டே தான் இருக்கும். அது போக 200 வாக்காளர்களுக்கு உரிய ஏற்பாடு, இப்படி ஆளுங்கட்சி என்னெல்லாம் செய்யுமோ, அதாவது ஆல்மோஸ்ட் ஈரோடு ஃபார்முலா விக்கிரவாண்டியில அதுதான் நடக்கும். அப்போ இயல்பாக ஆட்சி மீதான அதிருப்தி அல்லது முதல்வரின் சுணக்கம், இதை விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்திலையும் நம்ம பார்க்கிறோம். பொதுவாக அப்படியான சுணக்கம் இருக்கான்னா அப்படி சுணக்கம் தெரியல. ஆனா சட்டமன்றம் நடந்து கொண்டு இருக்கும்போது அநேகமாக அவர் அரை நாள் தான் அட்டன் பண்ணாரு. அவரோட துறை மானிய கோரிக்கையிலேயே பெரிய அளவுக்கான அவரோட பங்களிப்பு இல்லை. கலைஞர் காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா போலீஸ் துறை, போலீஸ் மானிய கோரிக்கைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவரு ஃபயர் பிராண்டா இருப்பாரு. அதே மாதிரி காலையில அவரு சட்டமன்றம் தொடங்குறதுக்கு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துருவாருங்க. நான் ஒரு தடவை அவரை சந்திக்கணும்னு நினைச்சப்ப கொஞ்சம் மனஸ்தாபம் அவருக்கு எனக்கெல்லாம். சபாநாயகர் பிடிஆர், அதாவது நம்ம நிதியமைச்சரா மன்னிக்கணும், இப்ப தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரோட தந்தையார், எனக்கு ரொம்ப ஆப்தர். அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், அது உன்னையெல்லாம் எங்கப்பா பார்க்க போறாரு அவரு, நீ வேணா ஒண்ணு செய்யு, என் ரூமுக்கு வந்துரு, சபாநாயகர் ரூமுக்கு வந்துரு. சட்டமன்றம் தொடங்குறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் சபாநாயகர் அறைக்கு கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் போவாரு. அப்போ நீ பேச அவர்கிட்ட அப்படின்னாரு. சரின்னு நானும் என்னோட நண்பர், அவர் நிருபரும் கூட அவரோட சேர்ந்து அங்க போயாச்சு, உட்கார்ந்தாச்சு. கலைஞர் வராரு, ஒரு 10 நிமிஷத்துல முதலமைச்சர் வராரு. என்ன பார்த்தோன்னா, என்ன இவன் எங்க உட்கார்ந்துருக்கா அப்படின்னு முதல்ல கேட்டாரு. அப்புறம் நான் எந்திரிச்சு சொன்னேன், சரி சரி எல்லாம் சண்முகலான்ற சொல்லு அப்படின்ட்டு போயிட்டாரு. எதுக்காக நான் அதை குறிப்பிடுறேன்னா, அது மரபு. அதாவது ஒரு முதலமைச்சர் சபை தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்து சபாநாயகர் அறைக்கு உட்கார்ந்து அவர் ஏதாவது பேசியிருப்பாரு. நான் அதுக்கு பிறகு வெளியில வந்துட்டாங்க. அப்போ நிச்சயமாக அன்னைக்கு அவை நடவடிக்கையை பத்தியோ ஏதோ பேசிட்டு போறது என்பது தானே சரியா இருக்கும். ஆனா இப்ப அந்த மரபே இல்லைங்க, டோட்டலா இல்லை. அது நல்லது இல்லைங்கிறது என்னோட கருத்து. என்ன காரணம்னா, மக்கள் பிரதிநிதிகள் அடங்கியது சட்டமன்றம் தான். சட்டமன்றத்துல தான் எல்லாம் பேச முடியும். அப்போ முதலமைச்சர் சுணக்கங்கிற குற்றச்சாட்டு ஏன் வருதுன்னா, சட்டமன்றத்துல அவரோட பார்ட்டிசிபேஷன் முழுமையா இல்லை. அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். மற்றபடி ஆட்சி அதிகாரிகளால் நடப்பது அது வேக வேகமா நடந்துடும். அதுல ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம், அதை நம்ம சுட்டி காட்டலாம், அது திருத்தலாம், இல்ல அந்த பாலிசி எடுக்க முடியாம போகலாம். முதலமைச்சர் மீதான குறைபாடு ஏன் வெளிப்படுதுன்னா, நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் மூலமா தாங்கிறது என்னோட கருத்து. சமகால அரசியல் கேள்விகளுக்கும் அதனுடைய ஆதி அந்த தொடக்கத்திலிருந்து ஒரு கனெக்ஷன் பண்ணி மக்களுக்கு புரியுற மாதிரி நீங்க விளக்குறதுல எப்பொழுதுமே ஒரு சிறப்பான பணியை செஞ்சிட்டு இருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார்.